அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய அமைப்புகளோட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு போயிட்டு சீமானை நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 24 மக்களவை தேர்தல் முடிஞ்சு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில சீமான் பாத்தீங்கன்னா 26 தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளிடம் நிறைய மீட்டிங் பாத்தீங்கன்னா தற்போது போட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருமே சீமானவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வாட்டி தேர்தலுக்கு என்னென்ன யுத்திகளை கையாளணும், எந்தெந்த இடங்களை நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது குறித்து தான் தற்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமானும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் இணைந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில 26 தேர்தலுக்கு சீமானுக்கு இஸ்லாமியர்கள் அதிக அளவில் ஆதரவு தர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாகி இருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் சீமானவருடைய வீட்டிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய அமைப்புகளோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து இனிமே எங்களுடைய ஆதரவு அதிகமாக உங்களுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னும், இனிமே நாங்க எந்த கட்சியும் நம்ப போறது இல்லை அப்படின்னும், ஏன்னா பாஜக கட்சி எல்லா ஊர்கள்லயுமே இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக கட்சி வந்துடவே கூடாது அப்படின்னும், திமுக கட்சி வந்தாலும் அதே நிலைமை தான் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி சீமானவர்களுக்கு தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுக்கலாம் அப்படின்றது முடிவெடுத்து எல்லா இஸ்லாமிய கூட்டமைப்புகளுமே பாத்தீங்கன்னா ஒரு மனதாக சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நேரடியாக சீமானிடம் பேசிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இனிமே நீங்க தைரியமாக போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்த பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சீமானிடம் பேசியிருக்காங்க. இந்த கூட்டமைப்பின் தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே சொல்றதுதான் அனைவருமே கேட்பாங்க அப்படின்ற காரணத்தினால இவங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மேல இருப்பாங்க அப்படின்னும், அதாவது சீமான் அவருடைய 30 லட்சம் வாக்கு வெறும் இஸ்லாமியர்களாலேயே கைகூடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை பெரிதளவு சந்தோஷப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம கிறிஸ்துவர்களும் ஏற்கனவே சீமானுக்கு தான் தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால வரப்போற 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னும், சீமானவர்கள் எதிர்கட்சியாக அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.